உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். குறைந்து போன அரசு வேலைகள், இடஒதுக்கீடு சார்ந்த பிரச்சனை, வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு அப்படின்னு பிரச்சனைகள் வெர்சஸ் மோடின்னு இந்தியா கூட்டணியுடைய கட்சியின் தலைவர்களோ திரு ராகுலோ முன்னிறுத்துகிறார். அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ராகுல் வெர்சஸ் மோடி அப்படின்னு இருதுருவ அரசியலை நோக்கி மோடி நகர்த்துகிறார் அப்படின்னு திரு சம்ம சொன்னார். ராகுல் வெர்சஸ் மோடி 1-to-1 ஸ்டேட்டில் 2014 2019 பெரிய கெயினை கொடுத்தது. 19 நியர்லி 95% சீட்ஸ் அவங்க பாஜக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ வெற்றி பெற்ற இடத்துல ஒருத்தர் போர் புரிகிறது இயல்பான ஒரு இதுதான், எந்த ஒரு இதுவும் ஒன்று. மற்றபடி அகிலேஷ் அண்டு தேஜஸ்வி ரெண்டோரும் முந்தைய காலத்தில் முலாயம் சிங் யாதவ், லாலு பிரசாத் யாதவ் இவங்களோட அக்செப்டன்ஸ் உள்ள தலைவர்களாக தான் நான் பார்க்குறேன். தேஜஸ்வி பெரிய க்ரௌட் பில்லராக தான். இந்த முறை ராகுல் வெர்சஸ் மோடின்னு முன்னிறுத்துறது அது அந்த 1-to-1 ஸ்டேட்டுக்கு ஸ்வீப் பண்ணதுக்கு உதவும். இந்த ஸ்டேட் காங்கிரஸும் பாஜகவும் நேரடியாக மோதக்கூடிய மாநிலங்கள், நேரடியாக ரெண்டோரும் மோதக்கூடிய மாநிலங்களுக்கும் புரியும். இங்கே இவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் போதாது. இன்னும் சொல்ல போனால் விபி சிங் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ராஜீவ் காந்திக்கு எதிராக வந்த மாதிரி பாஜகவுக்குள்ள மோடிக்கு எதிராக எந்த டிசிடென்ட்டும் இல்லை. ஏன் நிதின் கட்கரி கூட 4வது இடத்துல தான், அமித்ஷாவுக்கு கீழே தான் கேபினெட்டில் இருக்காருங்கிறதும் நான் இந்த இடத்துல 2019 பேசினதை இப்போ பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி ஜெகஜீவன் ராம், சந்திரசேகர் மாதிரியெல்லாம் ரிவோல்ட் இல்லை, பார்ட்டி இன்டாக்டாக இருக்குது. ஒன்லி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக 14-19 மாதிரி இருக்கிறாரு. ஸோ ரொம்ப அட்வான்டேஜஸ் பொசிஷனில் மோடி இருக்கிறார். ஓகே 2014 திரு பொன்ராஜ், 2014-19 இருந்த ராகுல் காந்தியோட இமேஜ் இப்போ இல்லை, பாத யாத்திரைக்கு பிறகு கூடியிருக்குன்றீங்க. ஆனால் எந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு கை கொடுத்ததோ, காங்கிரஸும் பாஜகவும் நேரடியாக மோதக்கூடிய மாநிலங்களுக்கு கை கொடுத்ததோ அதே மாதிரி இந்த முறையும் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு ராகுல் வெர்சஸ் மோடின்ற அந்த ஸ்ட்ராட்டஜி மோடிக்கு. இது 2 வட்டம் தான் கை கொடுக்கும். 2 வட்டத்துக்கு மேலே இந்திய மக்கள் அந்த பொறுமையாக இருப்பாங்கன்றதெல்லாம் சொல்ல முடியாது. எதனால 3வது முறை மோடி வரணும் சொல்லுங்க பார்ப்போம். கிட்டத்தட்ட நார்த் ஈஸ்ட்டை ஏன் வரக்கூடாதுன்னு கேட்பாங்கல்ல, அதான் கேட்குறேன். ஏன் வரணும்னு நான் கேட்குறேன். ஏன் வரணும் மக்கள் கேட்பாங்கல்ல, மக்கள் கேட்குற கேள்வியை நான் கேட்குறேன். நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் எங்கேயுமே ஜெயிக்கலை. எல்லாமே விலைக்கு வாங்கி தான் இவங்க ஆட்சி அமைச்சாங்க. எதுக்கு அமைச்சாங்க? அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா 23 லட்சம் காடுகள் அழிக்கப்பட்டிருக்கு. அதில் 14 லட்சம் காடுகள் மோடி காலத்தில் அழிக்கப்பட்டிருக்கு எங்கள் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில். புரிஞ்சுட்டிங்களா? அப்போ என்ன நோக்கத்திற்காக நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அவர்கள் பிடித்தார்களோ அதை அழித்து அதை ஃபுல்லாக அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸே ஒரு பொருளாதார கபலீகரம் பண்ணி வைக்கிறது மோடி அரசு. ஓகே, 1. 2வது அக்னிவீர் ஸ்கீமை கொண்டாந்தாங்க. ஒட்டுமொத்த இளைஞர்களது நார்த் இந்தியன் இளைஞர்களது கனவு இராணுவத்துக்கு போகிறது. அந்த கனவையே ஒட்டுமொத்தமாக சிதைத்து 3-4 வருடத்தில் அதை காணல் நீர் ஆக்கி அதை ஒன்றுமில்லாமல் செய்த மோடிக்கு எதுக்கு ஓட்டு போடணும்னு இளைஞர்கள் நினைப்பாங்களா இல்லையா? வட இளைஞர்கள் நினைப்பாங்களா இல்லையா? சரி, இன்றைக்கு லேட்டஸ்ட்டாக வந்த ரிப்போர்ட்டு படி ஒட்டுமொத்த இந்தியர்களின் கடன் விகிதம், அதாவது கடன் வாங்கிய விகிதம் 40% ஆஃப் த ஜிடிபி இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு, இதுவரைக்கும் நடக்காத அளவிற்கு 40% ஒரு ஃபேமிலி குடும்ப கடன் அதிகரித்திருக்கிறது என்று ரிப்போர்ட் சொல்லுது. அப்போ கடன் வாங்கின ஃபேமிலி எல்லாமே இந்த திரும்பவும் கடன் வாங்குறதுக்கு மோடிக்கு ஓட்டு போடணுமா? இல்லை, மோடி ஏன் 3வது முறையாக பிரதமர் ஆகணும்னு எதிர்க்கட்சிகள் கேட்குறாங்களா, மக்கள் கேட்குறாங்க? மக்கள் கேட்குறாங்க. திரு கனக சபாபதி, மக்களே கேட்குறாங்களாமே ஏன் 3வது முறையாக திரு மோடி பிரதமர் ஆகணும்னு? 3வது முறையாக ஏன் பிரதமராக வர வேண்டும் என்று சொன்னால் 10 வருடத்தில் நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள், வளர்ச்சி திட்டங்கள், அதனால மக்கள் அடைந்திருக்கக்கூடிய பலன், நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மரியாதை, சாதாரண மக்களினுடைய வாழ்க்கையில எப்படி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதுங்கிறத நீங்க பகுதிகளுக்கு பிரயாணம் போய் விசாரிச்சா நமக்கு தெரியும். பயனாளிகள் கிராமங்களிலும் சரி நகரங்களிலும் சரி பல லட்சம் பேர், பல கோடி பேர் ஒவ்வொரு மாநிலங்களிலும் இருக்கிறார்கள். அதனாலதான் மோடி மறுபடியும் வேண்டும் நினைக்கிறோம். நாட்டினுடைய பாதுகாப்பானது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி எப்படி மக்களை பிளவுபடுத்தியதோ அந்த மாதிரி பிளவுபடுத்தக்கூடிய தன்மை இல்லை. அனைத்து மக்களும் ஒன்று என்று பாரதிய ஜனதா கட்சி பார்க்கிறது. அதனாலதான் முத்ரா கடன் திட்டத்திலும் 34% ஒரு கருத்து மட்டும் வாங்கி நிறைவு செய்யறேன். ராகுல் வெர்சஸ் மோடின்னு மீண்டும் அடுத்தடுத்த ஃபேஸ்ல திரு மோடி நிறுத்துவது யாருக்கு லாபம்? பாஜகவுக்கு லாபம்னு திரு ரவீந்திரன் சொல்றாரு. திரு முருகானந்தம், 2 விஷயத்த ரவீந்திரன் அவரோட பர்செப்ஷனை சொல்றாரு. ஆனா 2 விஷயம் இருக்கு. அதாவது நாட்டுல ஒரு தேர்தல் என்பது நாட்டில் மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்றது.
அதுதான் தேர்தல் பிரச்சாரத்தோட மையமான விஷயம். அதை வந்து நேஷனல் லெவலான இஷ்யூஸை வந்து ராகுல் காந்தி வந்து அட்ரஸ் பண்றாரு. லோக்கல் லெவலான இஷ்யூஸை மாநில தலைவர்கள், இந்தியா கூட்டணியுடைய மாநில தலைவர்கள் அட்ரஸ் பண்றாங்க. இது வந்து இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளின் பால் மக்களுடைய கவனத்தை திரட்டுறதும், அந்த கவனத்தை திரட்டுவதன் வழியாக வந்து அதை தேர்தல் விவாதமாக்குறதுங்கிறதான் உத்தியது. அதைத்தான் காங்கிரஸ் செய்யுது, காங்கிரசுடைய கூட்டணி கட்சிகளும் செய்யறாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பிரதமர் பதில் சொல்லாத பல விஷயங்கள் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு. நீங்க வந்து பிரஜ்பூஷன் சரண் சிங்க்கு வந்து மறுபடியும் வந்து அவருடைய பையனுக்கு சீட் கொடுக்குறீங்க. அதாவது இந்தியாவின் மகள்கள் தோற்று விட்டார்கள் சொல்றாங்க. நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லிட்டாங்க, அவர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படல, அதனால பேசுவோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் கேட்கிற கேள்விக்கு யார் பதில் சொல்றது? எப்படி நைட்டா தப்பிச்சு போனாங்கிற கேள்விக்கு யார் பதில் சொல்றது? வேலை வாய்ப்புகளை வந்து இழந்துகிட்டே வர்ற இளைஞர்களுடைய கேள்விக்கு யாரு சார் பதில் சொல்றது? பேசுவோம், இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். நடந்துகிட்டு இருக்கிற அதுக்கு யார் பதில் சொல்றது? நன்றி நன்றி நன்றி. நேரம் கடந்துட்டோம், செய்திக்கு நேரம் கடந்துட்டோம். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.